ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் 3 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேலரி ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரு, டிஜிட்டல் கண்டென்ட் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதை மாற்றி சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஜூலை 13க்கு முன்னாடி மெயில் பண்ணவங்களுக்கு அமௌண்ட் சில பேருக்கு வராமல் இருக்குது. அதே போல் ரீஃபண்ட் அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிட்டேன். எனக்கு அமௌண்ட் இன்னும் வராமல் இருக்குது. ஸோ அதுக்குமே சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எஸ்பிஎஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம எந்த அப்டேட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணத பத்தி பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இருக்கோ அதாவது ஆக்டிவ் மெம்பர்ஸ் யாரெல்லாம் ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கீங்களோ, அவங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்றது இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் நம்பர் ஒண்ணா இருக்கு. அதுக்கு சம்மந்தமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அதாவது என்னுடைய நேம் அன்பரசன் வச்சுக்கங்களேன். ஸோ எனக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா, என் அக்கவுண்ட் நம்பர் குடுத்துட்டேன். ஆனா என் அக்கவுண்ட் நம்பர் குடுத்துட்டு அதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அன்பரசன் போடாம என்னோட பேங்க் புக்ல இருக்கிற மாரி போடாம, நான் வேற ஒரு பேர வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கேன். ஸோ ரமேஷோ, குமேஷோ, சுரேஷோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வேற ஏதோ பேர் போட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வராது. ஓகேங்களா. நெறைய பேர் வந்து ரிஜெக்ட் வந்து ஆகும்னு சொல்றாங்க. அதனால உங்களுடைய எஸ்பிஐ ஐடி லாகின் பண்ணுங்க. எஸ்பிஐ ஐடி லாகின் பண்ணிட்டு உங்களுடைய வியூ பேங்க் டீட்டெயில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூ பேங்க் டீட்டெயில் நீங்க தொட்டுட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் அங்க இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய இது இருக்கும். பேர் இருக்கும். அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் இருக்கும். ஸோ அப்போ எந்த அக்கவுண்ட் நம்பர் குடுக்குறீங்களோ, அதுல எந்த பேங்க் புக்ல என்ன நேம் இருக்கோ, அதே போல அச்சு அசலு அது அங்க பேங்க் புக்ல எப்படி நேம் இருக்கோ, அதே நேம் வந்து பார்த்தீங்கன்னா குடுங்க. எந்த அக்கவுண்ட் நம்பர் குடுக்குறீங்களோ, அதே அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்க அக்கவுண்ட்ல உங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். ஓகேங்களா. உங்களுக்கு ஃபெயில்ட் ஆகாம வந்துரும். சப்போஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு குடுத்துட்டு, அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பேர குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வராது. அதே போல பேர் வந்து மாத்தி மாத்தி குடுத்தாலும் உங்களுக்கு வராது. பேங்க் புக்ல எப்படி இருக்கோ, அதே போல குடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா. ஸோ அதனால எடிட் பண்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் டீட்டெயில் எடிட் பண்றவங்க தாராளமா எடிட் பண்ணிக்கலாம். அதே போல 24 ஹவர்ஸ் தான். இப்ப இந்த வீடியோ போடுறேன்னா, இதே அடுத்த நாள் இதே டைம்ல நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க. அப்ப நாளைக்கு முடிஞ்சிட்ட பிறகு நாளன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போறாங்க, பேமெண்ட் எல்லாமே ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா. சப்போஸ் இதுல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, நான் வந்து எடிட் பண்ணல, என் நேம் தப்பாச்சு, ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு எப்ப பேமெண்ட் வரும்னா, எல்லாருக்குமே பேமெண்ட் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டா தான் உங்களுக்கு போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால இப்பவே உங்களுடைய பேங்க் டீட்டெயில் தப்பா இருந்துச்சு அப்படின்னா, தாராளமா எடிட் பண்ணிக்கங்க. எடிட் பண்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது பண்ணீங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய எஸ்பிஐ லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணிட்டு இங்க பாருங்க, டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி டிஜிட்டல் கன்டென்ட் சூஸ் பண்றவங்க, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் சூஸ் பண்ணவங்க நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய இதெல்லாம் நீங்க பண்ணியிருப்பீங்க. உங்க நேமு, ப்ரொஃபைல் ஐடி ஸோ எல்லாமே இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எத சூஸ் பண்றீங்களோ அங்க இருக்கும். நான் டிஜிட்டல் கன்டென்ட்டா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரான்னு சொல்லிட்டு. இதில ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றவங்க, இல்ல நான் வந்து திரும்பி நான் சூஸ் பண்றேன். எனக்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வேணும், இல்ல டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டர் வேணும். நான் மாத்தி சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்? நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதில போலாம். ஓகேங்களா. டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன்ல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அங்கேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபில் பண்ற மாரி உங்களுக்கு காமிக்கும். இல்ல ஆல்ரெடி ஃபில் பண்ண மாரி காமிக்கும். இதில ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றது இருந்தா, நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணி கீழ சப்மிட் குடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்ப பாருங்க மேல வந்து என்டர் வெப்சைட் இருக்கு இல்லையா? அதில நீங்க யூடியூப் குடுக்கறதா இருந்தா, அது யூடியூப் வேற நான் யூடியூப் குடுக்க போறேன் அப்படின்னா, வேற லிங்க் எடுத்து நீங்க குடுத்துக்கலாம். ஸோ கன்டென்ட் மாத்த போறேன், பேர மாத்த போறேன்னா, நீங்க தாராளமா நீங்க வந்து மாத்திக்கலாம். ஓகேங்களா. அதாவது எஸ்பிஓ டிஜிட்டல் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இல்ல டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டர் இது 2 தான் இருக்கு. இது 2த்துல நான் ஒண்ணு குடுத்துருக்கேன். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் குடுத்துருக்கேன். ஆனா டிஜிட்டல் எனக்கு ரைட்டர் தான் வேணும் அப்படின்னா, நீங்க தாராளமா மாத்திக்கலாம். டிஜிட்டல் ரைட்டர் இருக்குது. நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் போனா தாராளமா மாத்திக்கலாம். அதே போல நீங்க என்னோட யூடியூப் சேனல் மாத்தணும். அதுவும் நீங்க தாராளமா மாத்திக்கலாம். நேம் வந்து மாத்தணும். அதுவும் நீங்க தாராளமா மாத்திக்கலாம். லிங்க் நான் தப்பா குடுத்துட்டேன். வேற லிங்க் எடுத்து குடுத்துட்டா கூட தாராளமா மாத்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்ப மாத்துறவங்க உடனே மாத்திங்க. ஓகே. இத வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல அந்த டீம் செலக்ஷனுமே சேல்ஸ் டீம், புரமோஷன் டீம் இருக்கு இல்லையா? அதுவுமே உங்களுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வேணும்னா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ 2 அப்டேட்ஸ் முடிஞ்சிச்சுங்களா. தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா வந்து ஜூலை 13க்கு முன்னாடி மெயில் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் அதாவது அந்த ஃபார்ம் இருக்குல்ல, ரீஃபண்ட் ஃபார்ம் எல்லாமே சென்ட் பண்ணிட்டாங்க. அதேபோல சென்ட் பண்ணிட்டு அவங்க யாரெல்லாம் வந்து சைன் பண்ணி அனுப்பியிருக்காங்களோ, திரும்பி ரீஃபண்ட் வந்து அப்ளை பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி மெயில் பண்ணவங்களுக்கு எல்லாருமே பேமெண்ட்டுமே போட்டாங்க. ஓகேங்களா. இதில எனக்கு வந்து அக்ரீமெண்ட் ஃபார்ம் ஜூலை 13க்கு முன்னாடியே நான் மெயில் பண்ணிட்டேன். எனக்கு அக்ரீமெண்ட் ஃபார்மே எனக்கு வரல. அப்படி என் நண்பர்கள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கமாண்டர் ஏதாச்சும் ஒரு கமாண்டர் கிட்ட இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சொல்லுங்க. இந்த மாரி நான் மெயில் பண்ணேன். அந்த மெயிலோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க அனுப்பிட்டு, இந்த மாரி நான் மெயில் பண்ணி எனக்கு அக்ரீமெண்ட் ஃபார்ம் வந்து வரலன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 24 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அந்த கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தம்ஸ் அப்போ இல்ல ஓகேவோ குடுப்பாங்க. ஓகே குடுத்தோன்னா ஒண்ணும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு அவங்க ரிப்ளை பண்ணலாம் மட்டும் வேற கமாண்டர வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா, ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரீஃபண்ட் ஃபார்ம் வந்துருச்சு. நான் சைன் பண்ணி அனுப்பிட்டேன். ஆனா எனக்கு அமௌண்ட் வரல. இந்த அமௌண்ட் வரலனாலும், அதுவுமே நீங்க என்ன பண்றீங்க, அந்த ரீஃபண்ட் வந்துச்சு இல்லையா? அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க அனுப்பியிருப்பீங்க. அந்த ஃபார்முடைய
அந்த ஃபார்மோடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கமெண்ட்ருக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா, அவங்க 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சப்போஸ் ரிப்ளை பண்ணல அப்படின்னா, நீங்க வேற கமாண்டர கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த 3 அப்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, சேலரி ரிக்வெஸ்ட் குடுத்தவங்களுக்கு அவங்க பேங்க் டீட்டெயில்ல கரெக்ட்டா இருக்கிற மாரி பண்ண சொல்லியிருக்காங்க. நேம் ஓகேங்களா? அக்கவுண்ட் நம்பர்ல என்ன குடுத்துருக்கீங்களோ, அந்த பாஸ்புக்ல என்ன நேம் இருக்கோ, அதே நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க குடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டர்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றது இதில எது வந்தாலுமே நீங்க வந்து தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புனவங்களுக்கு அதாவது ரீஃபண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புனாங்க இல்லையா? சில பேருக்கு அமௌண்ட் வராம இருக்கு. சில பேர் ஃபார்ம் வராம இருக்கு. அவங்களுக்குமே சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன பண்ண சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ எஸ்பிஎஸ்எஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அன்பு அஃபிஷியல்.